தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போடக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது யார் அந்த சார். இதை ஏடிஎம்கே கையில் எடுத்திருக்காங்க. டிஎம்கே ரொம்ப சைலண்டாக இந்த மேட்டரை கையாண்டு வருகிறார்கள். காரணம் இருக்குது, காவல்துறை அதிகாரிகள் இதை சரியாக விசாரணை செஞ்சுருக்காங்க. இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் ஓப்பனாக சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் நம்முடைய நீதிமன்றத்திடம் சொல்லியிருக்கிறது. ஆனால் நீதிமன்றம் அதையும் தாண்டி சில முக்கியமான கேள்விகளை தமிழக அரசாங்கம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். ஸோ இதற்கான விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பதட்டமாக மாறி இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பதட்டம் பொங்கலுடைய அந்த பரிசு தான். பொங்கல் பரிசுல பணம் இல்லையா, பணம் இல்லாத பொங்கல் பரிசை திமுக எங்களுக்கு தரவே தராதுன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் கேட்பதும் இல்லை, இதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் தான். நமக்கு இயற்கை பேரிடர் நிறைய வந்துருச்சு, அதனால மத்திய அரசாங்கத்திடம் நிறைய கேட்டோம், கொஞ்சம் தான் தந்தாங்க, ஃபண்ட் இல்லாதனால தான் இந்த முறை பொங்கலுக்கு பணம் அப்படிங்கிறது நம்மளால கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் அதற்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இங்கே வரவேற்கப்படுகின்றன.